பழந்தமிழர் இலக்கியங்கள்ல அறிவியல் சிந்தனைகள்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப உயிரியலை பற்றி நம்ம பார்க்க போறோம். இன்று டார்லின் என்ற அறிஞர்களால் கூறுவது கூர்தல் அறம், அதாவது தியரி ஆஃப் எலிவேஷன் அப்படின்ற ஒரு கொள்கை. இந்த கொள்கையை பற்றி இன்னும் அறிவியலாரிடையே மாறுபட்ட கருத்துக்கள் இல்லாம இல்ல. இத்தகைய கொள்கை போன்றதொரு கருத்து ஒண்ணு சொல்லலாமா? இப்ப மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருக்காரு பாருங்க. புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல் விருட்சமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அரசாகி முனிவராகி தேவராய் சொல்லறியா நின்ற வித்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று மாணிக்கவாச பெருமான் கூறியிருக்கிறார் இல்லையா? இதே மாதிரி பலராமனுடைய பிறப்பு எப்படி இருக்கிறது? 7வது முறையாக கருவுறுகின்றாள் தேவகி. கம்சனுக்கு பயந்து கொண்டிருந்த பொழுது அந்த கருவில் வளர்ந்து பிறக்கும் குழந்தையை கம்சனிடமிருந்து தப்புவிக்கணும் அப்படின்றதுதான் எம்பெருமானுடைய திருவருள். ஆனா அந்த கரு வசுதேவரனுடைய மற்றொரு மனைவியாகிய ரோகிணியின் கருப்பைக்கு மாற்றப்பட்டு பலராமனாக பிறந்தார். அவனே அண்ணனுக்கு மூத்த பலராமன். சங்க இலக்கியங்கள்ல நம்பி மூத்த பிரான் என்று குறிப்பிட பெறுபவன் இவன் தான். இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு புதியது, புனையும் ஆற்றல் இருக்கிறது. புராணத்துல கதை போல் அடங்கி கிடக்கின்றது. மலடி வயிற்றில் ஒரு மகன் போல, புதையில் எடுத்த ஒரு தனம் போல என்பது திருப்புகழுடைய அடிவாசகமாக இருக்கிறது இல்லையா? புதையல்ல தனம் கிடைச்சா நடைபெறக்கூடியதுதான். சிலருக்கு கிடைத்ததாகவும் செய்தி இருக்கிறது. ஆனா மலடிக்கு மகன் பிறந்தால் என்பது சொல் அளவில் தான் இருந்து வந்தது. இன்றைய அறிவியல் இதனையும் மெய்ப்பிச்சுச்சு. எப்படி அப்படின்னு சொன்னா, அமெரிக்கால கலிபோர்னியா மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் 2 பேரு மலடி அப்படின்னுட்டு மெய்ப்பிக்க பெற்றவர்கள். அதாவது இவர்களுடைய கருப்பையில முட்டை அணுக்கள் உண்டாவது இல்லை அப்படின்னு. லாஸ் ஏஞ்சல் என்ற மருத்துவமனையில அவங்க கிட்ட கருத்தரிப்பு ஏற்பட செய்து வெற்றிகரமாக கரு உயிர்ப்பு நிகழும்படி செஞ்சிருக்கிறாங்க அந்த மருத்துவமனையில பணியாற்றிய மருத்துவ வல்லுநர்கள். இந்த 2 பெண்களின் கணவன்மார்களின் விந்துக்கள் வேறு 2 பெண்களின் கருப்பைக்குள்ள செயற்கை முறையில செலுத்தப்பட்டது. அதனால அந்த பெண்கள் கருவுற்றாங்க. பிறகு அந்த பெண்களின் கருப்பையில் வளர்ந்து வந்த அந்த கருக்கள் வெளியே எடுத்து அந்த மலட்டு பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 2 மலட்டு பெண்களின் கருப்பைக்குள் பொருத்தினாங்க. அந்த பெண்களுடைய வயிற்றுல கருக்கள் வளர்ந்து வந்தன. உரிய காலத்துல அவங்க மகப்பேரும் அடைஞ்சாங்க. மேலே குறிப்பிட்ட சொல்றோம் இல்லையா, நம்ம பலராமனின் பிறப்பும் இத மாதிரியே இருந்திருக்கலாம் என்பது சிந்தித்து நாம அறிய முடிகின்றது. இப்ப பாருங்களேன், இந்த உக்தியில வெற்றி கண்ட அறிவியல் அறிஞர்கள் மேதைகளோட விந்துக்களை சேகரிச்சு சேம நிதியாக பாதுகாக்கலாம் அப்படின்ற வழிய சிந்திச்சிருக்காங்க. மகப்பேறு இல்லாதவங்களுக்கு மகப்பேறு அளிக்க இந்த முறை துணை செய்வதோடு உயர்ந்த மரபை பாதுகாக்கும் பெருமையையும் உண்டு என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த முறை ஒழுக்க, சமூக, அரசியல் நெறிமுறைகள் இவற்றினின்றும் விலக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட வழியுள்ளது அப்படின்றதையும் இவங்க குறிப்பிடாம இல்லை. வள்ளுவருடைய வாக்கு என்னவாக இருக்கிறது? வள்ளுவர் பெருமான் பல்வேறு நிலையான உண்மைகளை மருந்து மாத்திர மாதிரி சின்ன அளவுல சிறிய குரல் வடிவுல தந்திருக்கிறாரு. அதுல ஒண்ணு, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழுமையும் ஏமாப்பு உடைத்து. இந்த குரலுடைய கருத்து என்னன்னு பார்க்கலாம். பிறப்பியல் உண்மைப்படி பொருந்தாத கூற்றாய் இருக்கின்றது. வள்ளுவர் கூற்றினை மெய் என்ற சொல்ற அளவுக்கு ரொம்ப எளிமையாகவும் குறிப்பிட முடியாது. அறிவு மரபு வழியா இறங்கும் என்று ஒப்புக்கொள்ளாம சூழ்நிலையால அடுத்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை அளிக்கும் வாய்ப்புகளால் கடத்த பெறுகிறது என்றுன்னா இந்த உண்மை
பொருந்தும் கூற்றாய் இருக்கிறது இல்லையா? நான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். இளைஞன் ஒருத்தன் மதுபானம் பருகக்கூடிய ஒரு பழக்கம் இல்லாத நிலையில மகப்பேறு அடைகின்றான். 10 ஆண்டுகளுக்கு பிறகு மதுபான பழக்கம் அவனுக்கு ஏற்பட்டுடுது. எப்பொழுதுமே மயக்க நிலையிலேயே இருக்கிறான். இப்போ அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த 2 குழந்தைகளும் 2வது குழந்தை குடிப்பழக்கத்தை மேற்கொள்ள கூடும். அதாவது 2வது குழந்தைக்கு தந்தை, அதாவது அப்பா கிட்ட இருந்து பெற்ற ஜீன்களிடையே மதுபான பழக்கம் இருக்கிறதுனால வந்தது. ஜீன்களிடையே அத்தகைய பழக்கம் ஒன்றும் இல்லை. முதல் மகன் குடிவெறி இல்லாத அமைதியான சூழ்நிலையில் வளர்க்க பெற்றதுனால அவங்கிட்ட அந்த பழக்கம் அமைய வாய்ப்பே இல்லை. 2வது மகன் குடிவெறி நிலவும் சூழ்நிலையில் வளர்ந்ததால் அவங்கிட்ட அந்த பழக்கம் அமைவதற்கு வழி ஏற்படுது. மதுபான பழக்கம் மரபு வழியாய் இறங்கும் ஒரு பண்பு கூற்று இல்லை, அது சூழ்நிலையால் பெறக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. இதைத்தான் என்ன சொல்கிறார் பாருங்க, தக்கார் தகவிலார் என்ப அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற இந்த குறள் கூறும் கருத்து இதுதான். தாயை முதலெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாயை தன்னைத்துறையில் பார்த்தா பெண்ணை வீட்டில் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது உலகத்தால் ஒரு பழமொழியே இதில் வற்புறுத்தது இல்லையா? மரபு வழி தவறிய இடத்துல ஒரு சூழ்நிலை அதனை நிறைவு செய்யும். எடுத்துக்காட்டா ஒரு இசைப்பாடகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இசைப்பாடகனுடைய மகன்கிட்ட இசைப்புலமை மரபு வழியாக வராது. அவன் தன் மகனுக்கு அளிக்கும் பயிற்சியால் தான், வாய்ப்பாக தரும் சூழ்நிலையால் தான் அவனுடைய மகனும் சிறந்த பாடகனாக திகழ வாய்ப்பு இருக்கின்றது. நிறக்கோள்கள் பொருந்தா நிலைய கபில ரகவல் எப்படி சொல்லுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது வெவ்வேறு இனத்தை சார்ந்த 2 பிராணிகளை நிறக்கோள்கள் பொருந்தா நிலை ஏற்படுகிறது அப்படின்றது உயிரியல் காட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. எடுத்துக்காட்டா ஒரு பூனையும் ஒரு நாயும் சேர்ந்து குட்டியை போடாது. இதே மாதிரி வாத்தும் கோழியும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யாது. இப்போ பாருங்களேன், இயற்கை எண்ணெய் 2ஐயும் இணைய வைக்கிறதே கிடையாது. இதனால் இனம் காக்க பெறுகிறது. பூனை இனமோ நாய் இனமோ வாத்து இனமோ கோழி இனமோ மாறாமல் காக்கப்படுகிறது. இது ஒரு உயிரியல் ஒரு உண்மை. ஆனாலும் ஒரு குதிரையும் கழுதையும் கலவி புரிந்து ஒரு கோவேறு கழுதை உண்டாக்கலாம். ஆனால் கோவேறு கழுதைகிட்ட இனப்பெருக்கத்துக்கு காரணமான பாலணுக்கள் உண்டாகிறதே இல்லை. முரண்பாடு இருக்கக்கூடிய நிறக்கோள்களே இதற்கு காரணமாக இருக்குது. ஆனால் சில அரிய சந்தர்ப்பங்களில் பல சிக்கலான காரணங்களால் பெண் கோவேறு கழுதைகள் கருத்தரிக்கும் தன்மையை பெறுகின்றன. ஆனால் ஆண் கழுதைகள் மலடாகவே இருக்குது. இதனால் கோவேறு கழுதைகள் நேர்முறையில் பல்கி பெருக முடியாது அப்படின்றது இதிலேருந்து தெரியுது. மேலும் சிங்கமும் புலியும் பிறப்பியல் அடிப்படையில் வேறுபட்டாலும் சில சமயம் இணைந்து சிம்மம் அப்படின்ற ஒரு வகை பிராணிகளை உண்டாக்குகின்றன அப்படின்னும் சொல்கிறாங்க. மனசில் பதிகிற மாதிரி இன்னொரு உண்மையை கபில ரகவலை காண முடிகிறது. அது என்னன்னா, மானிட இனம் முழுவதும் ஒரே பிரிவினை சார்ந்தது என்ற உண்மையை விளக்கப்பெறுகிறது. அதனால் ஒரு கருநிற பெண்ணிற்கும் வெண்ணிற ஆணிற்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே மலடற்று இருப்பாங்க. கோழியும் வாத்தும் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் அவற்றினுடைய கலவியனால் சந்ததியே தோன்றாமல் போயினும் போகலாம். அப்படி தோன்றினாலும் அந்த சந்ததிகள் மலடாகவே இருக்கும் என்றது அறியத்தக்கது. அடுத்து நம்ம பார்க்க போது சிகண்டிய பத்தி பார்க்கலாம். துருபதனுக்கு 3வது பெண் பிள்ளையா பிறந்து பிறகு ஆணாய் மாறியவள் தான் இந்த சிகண்டி. முற்பிறப்புல அவள் அம்பையா இருந்தா, அதாவது காசியரசனுடைய மகளா இருந்தா. காசியரசன் நியமித்த சிதம்பரத்துல அவளுடைய மகள்கள் யார் அப்படின்னா அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. பீஷ்மர் இவங்க 3 பேரையும் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போறாரு. யாருக்காக அப்படின்னா தன் தம்பியர் விசித்திரவேரியன் சித்ராங்கதனுக்கு கல்யாணம் செய்விக்க முயற்சி பண்றாரு.
அப்ப அம்பை என்ன சொல்றாங்கன்னா, தான் முன்பே தன் அப்பாவால சாளுவ அரசனுக்கு கொடுக்க பெற்றவள் அப்படின்னுட்டு சொல்றாரு. இப்படி கேட்ட பீஷ்மர் அவளை சாலுவனிடம் அனுப்பிடுறாரு. ஆனா சாலுவ அரசன் என்ன பண்றான்னா, இந்த அம்பை ஒருத்தனால வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போயிருக்கா, ஆகையினால அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறான். அதனால அம்பை என்ன பண்றா, தவம் செஞ்சு பீஷ்மருடைய உயிரை போக்குவதாக சபதம் எடுக்கிறா. சபதம் எடுத்துட்டு தீயில பாஞ்சு உயிரை போக்கிக்கிறா. காளி தேவனுடைய வரத்தால துருபதனுக்கு 3வது மகளாக பிறந்தா அப்படின்றது வரலாறு. ஒரு பெண்ணுக்கு எதிரா ஆயுதத்தை தொடுக்கிறது இல்ல அப்படின்னுட்டு பீஷ்மர் சபதத்தை எடுக்கிறாரு. பாரத பெரும்போர்ல 10ஆம் நாள் போர்ல கிருஷ்ணன் சிகண்டிய காண்டீபத்துக்கு பக்கத்துல போய் நிக்க வைக்கிறாரு. உடனே பீஷ்மரு வில்ல கீழே போட்டுடுறாரு. இந்த நேரம் பார்த்து அர்ஜுனன் பரந்தாமனோட ஆணைப்படி பீஷ்மர் மேல அம்பெய்து மூர்ச்சையடைய செய்றாரு. இந்த பீஷ்மருக்கு தான் தெரியும் இந்த அம்பை தான் சிகண்டி அப்படின்னுட்டு. பீஷ்மருக்கும் கண்ணனுக்கும் மட்டுமே இது தெரியும். நவீன ஆராய்ச்சியில பெண் பூ பெய்தும் பருவத்துல ஆனாய் மாறும் விந்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான மங்கையர்கள் யாரோ ஒருத்தர் இவ்வாறு மாறியிருப்பதை செய்தித்தாள் மூலம் நம்ம கேள்விப்படுறோம். பல்லாண்டுகளுக்கு முன்னர் செய்தித்தாள்ல பழனியம்மாள் பழனியப்பனானார் என்ற ஒரு வேடிக்கையான செய்தி வெளியிட பெற்றிருந்தது. இந்த நிகழ்ச்சி கரூர்ல நடைபெற்றது. புராண குசேலர், நம்ம நாட்டு புராண குசேலருக்கு 27 குழந்தைகள் இருந்தன என்பதை நமக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய உயிரணுக்களிடமிருந்து மானிட உயிர் தோன்றுவதும் பல்வேறு சிக்கலான அமைப்புகளையும் பண்புகளையும் கொண்ட ஒரு மனிதன் உருப்பெறுவதும் வியப்பினும் வியப்பே ஆகும். அந்த சிறிய உயிர் அணுக்களிடமிருந்து 2, 3, 4, 5 அப்படின்னு சில சமயம் ஒரே மாதிரியான பல குழந்தைகள் தோன்றுவதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வியப்பு பன்மடங்கா அதிகரிக்குது. இயற்கையினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாத புதிராய் இருப்பதை பார்த்து நாம பெருமிதம் தான் அடைகின்றோம். இப்போ இரட்டை குழந்தைகளை பார்க்கலாம். இரட்டை பிறவிகள் 2 வகையில உண்டாகலாம். கருவுற்ற ஒரே முட்டையிலிருந்து 2 குழந்தைகள் உண்டாகின்றன. கருவுற்ற முட்டை பிரிவுபட்டு உண்டான கர்ப்பத்தில் உள்ள உயிரணுக்களின் தொகுதி 2 பகுதிகளா பிரிஞ்சு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு குழந்தையா வளரும். வளர்ச்சியின் முதல் நிலையில எல்லா உயிரணுக்களுக்கும் குழந்தையினுடைய எல்லா பகுதிகளாக வளரும் ஆற்றல் இருக்கிறது. இந்த மாதிரி பிறக்கும் குழந்தைகளுடைய தோற்றம், தன்மை, உயரும், நிறம், உறுப்புகளின் அமைப்பு முதலிய மரபு வழி கூறுகள் எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். 2 ஆணா இருக்கும் அல்லது 2ம் பெண்ணா இருக்கும். அதாவது இந்த வகை குழந்தைகள்ல பால் வேற்றுமை இருக்காது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியா பனிக்குடமும் தனித்தனியா தொப்புள் கொடியும் இருக்கும். தொப்புள் கொடிகள் 2ம் ஒரே நஞ்சோடு இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இல்லையா? இத்தகைய இரட்டை பிறவிகளை ஒரு கரு இரட்டியர் அப்படின்னும் அச்சு இரட்டையர் அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம காலத்துல நம்ம வாழ்ந்த ஆற்காட்டு சகோதரர்களை இவ்வகைக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். 2 கரு இரட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் சகோதர இரட்டையர் அப்படின்னு வழங்க பெறுவர். சாதாரணமா மாசத்துக்கு 1 முட்டை தான் முதிர்ந்து அந்த கரு குழலில் போகும். சில சமயங்கள்ல 2 முட்டைகள் முதிர்ச்சி அடைந்து அந்த சூல் பையிலிருந்து வெளிப்பட்டு கருக்குழலில் செல்வதும் இருக்குது. ஒவ்வொரு முட்டையிலும் ஒவ்வொரு விந்தணு புகுந்து ஒரு முட்டைகளும் கருவுறும். இந்த மாதிரி கருவுற்ற முட்டைகள் கருப்பையில வெவ்வேறு இடங்கள்ல பதிந்து கொண்டு வளரும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பனிக்குடமும் தனித்தனியா தொப்புள் கொடியும் தனித்தனியா நஞ்சும் இருக்கும். இந்த மாதிரி பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளுடைய உருவம், தன்மை, உயரம் இது எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படின்றது இல்ல. ஒண்ணு ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாகவும் இருக்கலாம், அல்லது 2 ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். 2 முட்டைகளின்
நிரல் கோள்கள் பிரியும் பொழுது இரண்டினுடைய நிரல் கோடும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கும் இல்லை. ஒரு முட்டையில தாய் வழி பாட்டினமுள்ள நிரல் கோள்கள் அதிகமாகவும் மற்றொன்றுல தாய் வழி பாட்டியனமுள்ள நிரல் கோள்கள் அதிகமாகவும் இருக்கலாம். மேலும் இந்த இரு முட்டைகளும் வெவ்வேறு முறையில அமைந்த நிரல் கோள்களை கொண்ட இரு தனிப்பட்ட விந்துகளால் கருவுறுகின்றன. இதனால்தான் இவை பல பண்புக்கூறுகளில் வேற்றுமையுடன் அமைகின்றன. இதனால்தான் நிறம், ரோம வளர்ச்சி, உயரம், உறுப்புகளின் அமைப்பு, தோற்றம் இது எல்லாமே சாதாரணமா சகோதர சகோதரிகளிடம் காணப்பெறுவதை போல இவையும் வேறுபாடுகளுடன் இருக்கின்றன. கருவுற்ற முட்டையில் உள்ள உயிரணுக்களின் தொகுதி இரு பகுதிகளா பிரியும் பொழுது முற்றிலும் ரெண்டா பிரியாம போகுமாயின் இயல்பிழந்த இரட்டையர்கள் பிறப்பதற்கு இது வழிவகுத்தது. இவை வெவ்வேறு நிலையில ஒட்டிய பாங்குல பிறக்கும். இவற்றை ஒட்டு பிறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த மாதிரி பிறவிகள்ல ஒன்று உயிரோடு சாயம் நாட்டிலிருந்து வந்ததை பார்க்கலாம். இந்த வகை பிறவிகளை சாயாம் இரட்டியர் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமா ஒட்டு பிறவிகள்ல உடல்ல ஒரு பகுதி, அதாவது இடுப்பு, தலைப்பக்கங்கள் இதையெல்லாம் ஏதாவது ஓரிடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும். பெரும்பாலும் சாயாம் இரட்டையர் அச்சு இரட்டையராக இருக்கிறாங்க. இரட்டை பிறவிகள் ஏற்படுவது ஒரு மரபு வழி பண்பு என்று அறிய கிடைக்கிறது. சில குடும்பங்கள்ல இந்த பண்பு அடிக்கடி தலை காட்டுவதா ஆராய்ச்சியில சொல்றாங்க. ஒரு ஆஸ்திரேலிய பெண்மணி 69 குழந்தைகளுக்கு தாயான செய்திய நம்ம பாக்குறோம். புராண சுசீலையையும் இவள் தோற்கடித்து விட்டாள் குழந்தை பெறுவதில். இந்த பெண்மணி 4 தடவைகள் 4 குழந்தைகளையும் 7 தடவை 3 குழந்தைகளையும் பெற்றெடுத்ததாக நமக்கு அறிய முடிகிறது. 3 குழந்தைகள், 4 குழந்தைகள், 5 குழந்தைகள், 5ற்கு மேற்பட்ட குழந்தைகள் இதெல்லாம் பிறந்திருக்கலாம். சுசீலை என்பவருக்கு பிறந்த 27 குழந்தைகள்ல ஆண் பெண் குழந்தைகளாக கலந்திருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்.